இப்ப நமக்கு குழம்பு சாப்பிட வர மதியம் போட்ல வந்து டாய்லெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இருக்கு இந்த பாடிக்கு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வஞ்சரம் கிடைச்சிருக்கான் பாருங்க. இந்த ஒரு கனவால வந்து வந்த மைய பாருங்க, நம்ம தொட்டியில போட்டு வளர்க்குற மாதிரி எவ்வளவு அழகான ஒரு மீன் வந்து பாருங்க. கடல்ல எவ்வளவு அழகழகான மீன்லாம் இருக்கு பாத்தீங்களா? மணி இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 6:40. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 61 நாள் மீன்பிடி தடைக்காலத்துக்கு அப்புறம் ஜூன் 15 நம்ம இப்போ முத நாள், அதாவது தடைக்காலத்துக்கு அப்புறம் முத நாள் கடலுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு முத நாள் தொழில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து போட் அப்படியே இழுவையில் வந்த போட்டு இப்போ வலையை எடுக்க போறாங்க. பின்னாடி இப்போ வலையை எடுக்க போறாங்க. அதனாலதான் ரிவர்ஸ்ல போற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வலையை பிடிக்க போறோம். நமக்கு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது என்ன மேட்டர்னா, நம்ம வலையை போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இழுவையில் போகும்ல, அதுக்கப்புறம் வலையை பிடிக்க போகும்போது அப்படி ஒரு பயங்கர ஒரு சர்ப்ரைஸோட போவோம். ஏன்னா மீன் கிடைச்சிருக்குமா, என்ன மீன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அப்போ நீங்களும் வாங்க என் கூட, நம்ம அங்கே போய்ட்டு பார்ப்போம். ஓகே, போகலாமா? அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்ப்போம். இவங்க தான் வந்து நம்ம போட்டோட கேப்டன் அந்தோணி அண்ணன். ஸோ அவங்க வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அப்படியே பின்னாடி போவோம். ஸோ இங்கே பார்த்தா இவங்க வந்து புயல் ப்ரோ. ஸோ இவங்க வந்து பத்தி ப்ரோ. இந்த வீச்சில் தான் வந்து ஸ்டீல் ரோப்பு, கம்பா எல்லாமே ஏறும். அப்படியே நம்ம பின்னாடி போவோம். இந்த நேரம் தாண்டது ஆபத்து. சொல்லவா, இதில் நிற்காங்க தெரியுமா? ரொம்ப 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 ரிஸ்கான ஒரு இடம். ரிஸ்க் நான் சொன்னது என்ன இருக்காங்கல்ல, எந்த இடத்த அந்த ரோலர் வச்சு ஏன் பிடிக்கிறாங்கன்னா, இந்த வீஞ்சில் வந்து கரெக்டாக இப்படி 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 தள்ளி 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 ரோப்பை ஏற்றுறதுக்கு தெரியுதா, தள்ளிட்டு இருக்காங்களா? அதனால் நல்ல காலத்துக்கு தள்ளி அந்த இடத்த கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே வரும். எப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் இந்த வீஞ்சில் வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாட்டுச்சுன்னு வைங்களேன், முடிஞ்சு. அவ்வளோ மோசமான ஒரு இதுதான் இந்த வீஞ்சு. பார்த்துங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பீங்கள்ல, மறுபடியும் நிறையா வீடியோ சொல்லிட்டேன், இருந்தாலும் கேட்டிருக்கீங்க, போட்டில் வந்து டாய்லெட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, டாய்லெட் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் பார்த்துக்கிடுங்க. டாய்லெட் என்ன இருக்கா? டவுட்டு கிளியர் ஆகிடுச்சா? போட்டில் எல்லா வசதியும் உண்டு. நம்ம வலையை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், தருவகுளம் போட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் கிடப்பாங்க. 1 மாதம் 15 மினிமம் 15 டேஸு கடலுக்கு கடலுக்கு ஓடி போகிறாங்க பாருங்கள். போட்டு ஓடி போகிறதே உங்களுக்கு தெரியுதா? காற்று எப்படி நிற்குதுன்னு பின்னாடி பாருங்க, தெரியுதா எந்த அளவுக்கு நிற்குதுன்னு? சார் மேல நடந்து பார்க்கும்போது தெரியுதா காற்று எப்படி நிற்குதுன்னு? முரட்டுத்தனமா நிற்கும். ஸ்டிக்கே உடைச்சிடும் போல இருக்கப்பா. அங்கப்பா ஹோட்டல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆள் இருக்கு. நம்ம வலையை தாண்டி போறான். ரோலெக்ஸ் பண்ணா மீனா போதப்பா. மட்ட வலை தான்
வெயிட் கட்டுமையான வெயிட்டா இருக்கும். சென்டர் வந்தாச்சு. அந்த பக்கம் மாட வலிக்கீங்களா? இங்க சென்டர்ல ஏ அப்பா பாம்பு 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 ஒரு பாம்பு வருது. அப்பா டேஞ்சரஸ் ஃபெல்லோ, வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஒன் டாப்ல oh my god இருக்கு ஓகே ஓகே அவ்வளோதான் போட்டாச்சு போயிட்டான். பட்டானா இவன் தான் ஏறியாச்சு. ஊடா பாத்துட்டு பாஞ்சாரா வருங்க போட்டு வாங்க முரட்டுத்தனம் கொண்டா மீனுக்கு எல்லாம் ஊழதான். வந்து ஆர்சா கம்பா முரட்டுத்தனமா இருப்பாப்புல இந்த கம்பா. வாங்கி வாங்கி விடு. தட்டி விட்டு தள்ளி கொஞ்சம் தள்ளி இருமுக. தம்பி தம்பி புடியா எல்லாம் ஊழா ஊழா
எல்லாம் ஊழா. சக்சஸ்ஃபுல்லா முதல் பாடே ஒரு போடு போட்டாச்சு. அது கிடக்கட்டு, சூப்பரா போடு, ஒரு போடு போட்டாச்சு. நமக்கு ஊழா முத பாடு நொறுக்கியாச்சு. என்ன ஊழான்னு காமிச்சார் என்ன பாருங்க, இந்த ஊழா தான். இல்லை மாவுளா பங்கட்டு அயிலு கண்ணையில், அப்புறம் பலூன் பீஸ், பேத்தா பேத்தா பேத்தா. நமக்கு என்ன மீனுக்கு கிடைச்சிருக்குன்னு பார்ப்போமா? இப்போ வங்கடை, அதுக்கப்புறம் ஊளா, அப்புறம் கனவா, அப்புறம் கிளாத்தி, அப்புறம் அயில, அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி மீன் நகடகா எப்படி கிடச்சிருக்கு. இப்போ எல்லா வெரைட்டியும் சேர்ந்து கிடச்சிருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும். இருக்கிற எல்லா வெரைட்டியும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இங்கே ஒரு வித்தியாசமான ஒருத்தன் வந்திருக்கான், காமிச்சிட்டாரு இருங்க. இவன் தான் அவன். இவனுக்கு பேர் தான் பஃபரு. வயிறு ஃபுல்லாக தண்ணி வச்சிருக்கான் பாருங்க. வாட்டர் வயிறு ஃபுல்லாக தண்ணி வச்சிருக்கான். மூஞ்ச காமிடு. நமக்கு மங்களகரமா பாடு சூப்பராக அமைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாடு வலை வைக்க போகிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பாடு வலை வைப்போம். இன்னைக்கு எத்தனை பாடு வலை வைக்கிறோம் பார்ப்போம். அடடா, தோட்டுக்கணவா எப்படி இருக்கான் பாருங்க. தோட்டுக்கணவா இங்கே பாருங்க. கலவை மற்றும் பலர் எல்லாரும் இங்கே இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்காரங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இப்படிதான் வந்து மீனை உட்காந்து எல்லாரும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த போட்டு ஓடி போயிட்டு இருக்கும்போது வந்து காற்று எந்த மாதிரி நிற்கிதுன்னு தெரியுதா? எனக்கே நிற்கவே முடியல. இப்போ நான் கொஞ்ச நேரம் நிற்கேன், எப்படி நிற்கிது பாருங்க. தூக்கி போடும். இப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, கடவுள் நம்மளை நல்லா ஆசீர்வச்சிருக்காங்க. ஏன்னா முத நாள் 61 நாள் கழிச்சு முத வாடு வலை எப்படி நல்ல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. எல்லாருக்குமே மீன் கிடைக்கணும், அதுதான் நம்மளும் ப்ரேயர் பண்றோம். இன்னொன்று, கருவாட்டுக்கெல்லாம் இந்த மீன் வெறித்தனமா இருக்கும். இப்படிதான் வலையை வைக்கிறது. மேவலை, அந்த பக்கம் மட வலை. எப்படி போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வஞ்சரம் கிடைச்சிருக்கான். வஞ்சரம் இனிமே எல்லா ஆர்வலையும் வஞ்சரம் என்ன, ஊழா என்ன, எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும்.
கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், சென்னை எல்லா ஏரியாலையும் மீன்கள் எல்லாம் வறுத்து வர ஆரம்பிக்கும். எல்லாருமே இப்போ வாங்க, நல்ல மீனை வாங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு மக்களே அவ்வளோதானா? நல்ல மீனை வாங்குங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வாங்கினா நம்ம கன்னியாகுமரி வாங்க. சும்மா ஒரு நாள்ல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் நம்ம ஏரியாவுக்கு வரும். வந்து வாங்க. கன்னியாகுமரி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களா இன்று முதல் யாருக்கு வரலாம், நல்ல மீன்களை வாங்கலாம், நல்லா சாப்பிடலாம். முதல்பாடு விலைக்கு வந்து எவ்வளோ மீன் கிடைச்சிருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டாவது பாடு வலையை வச்சுக்கிட்டு இழுவையில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாப்பரில் போகிறோம். அதாவது வாப்பர்னா காற்றை எதிர்த்து போயிட்டு இருக்கிறது. காற்றை எதிர்த்து அப்படியே வலை இழுத்துக்கிட்டே போகும். ரொம்ப காற்று விழுந்துருச்சுன்னு வைங்களேன், தூக்கி 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 ஒரு அடி. கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. எப்படி நிக்கி இப்படிதான் மைக்கில் வந்து இப்போ காற்று அடிக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி காற்று நிற்கணும் உங்களுக்கு தெரியும். தெரியுதா? காற்று என்ன கண்ணுக்கா தெரிய போகுது? அடிக்கிற அடியில் தான் தெரியும். நான் பாருங்க இப்படிதான் இருக்கும். ரோலர் கோஸ்டர் இல்லை கொலம்பஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்புறம் வலையை வந்து இனி ஒரு 2 ஹவர்ஸில் பிடிச்சிருவோம். அடுத்த பாட்டு வலைக்கு எப்படி பார்ப்போம். முதல் வலைக்கு முதபாடு வலைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மீன், சூப்பரான மீன் எல்லாமே நமக்கு கிடைச்சது. அதனால் அடுத்த பாடு வலையும் இதே மாதிரி மீன் நமக்கு கிடைக்கும் பார்ப்போம். கடவுள் புண்ணியத்தில் நமக்கு இந்த பாடு வந்து நல்லாவே மீன் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்த பாடு நல்லாவே மீன் கிடைக்கும். ஓணத்துல எல்லாம் இருக்கு. இவ்வளோ வெரைட்டிஸ் பிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லா மீனையுமே வந்து கழுவி ஸ்டோருக்குள்ளே இறக்கணும். அப்போ தான் மீன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்டோருக்குள்ளே இறக்கி ஐஸ் வச்சு தெளிவாக்கிடுவோம். அதுக்கப்புறம் கடை கொண்டு வந்து நைட்டு தான் சேல் பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே வாங்க. ஹார்பரில் வந்து மீன் கச்சோடம் நடக்கும். உங்களுக்கு தேவையான மீன்களை வாங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ரெண்டாம் பாடு வலையும் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. வராப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீஸ். போச்சோ நண்டு ஒன்று பெரிய நண்டு.
சூப்பர் சூப்பர். அதே மாதிரி மீன் ரெண்டாவதும் அடிப்படியாக அதே மாதிரி கிடச்சிருக்கு. என்ன கொஞ்சம் குறைவாக கிடச்சிருக்கு. அப்போ முரட்டு பாம்பு. கழுத்துல போடுங்க. ரொம்ப மோசமானவன். கை கை விட்டுருதா? சரியா போட்டுருக்க, தூரம் போட்டுருக்கு. போல போட்டு அப்பா முரட்டு பய முரட்டு பய. இந்த ஒரு கனவால இருந்து வந்த மைய பாருங்க. இதுதா நாடி கடிக்க வரும். இந்த நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்குற மாதிரி எவ்வளோ அழகான ஒரு மீன் வந்துருக்கு பாருங்க. இது ஒரு பாறைக்குட்டி தான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். மஞ்சள் கலரில் எவ்வளோ அழகா வரி வரியாக இருக்கு. சூப்பர். எப்பவும் போலதான் மீன் வந்து சேர்ந்து எல்லாம் ஒரே கூட்டமாக வருவான். அது தனித்தனியாக ஒரு வெரைட்டியாக பிரித்து எழுத வைக்க வேண்டியதான். மாடு முட்டி தலையன் குட்லுவா கொட்டோடா வந்திருக்கான் பாருங்க. மாடு முட்டி தலையன் தலையோட இது வந்து சாப்பிடவும் செய்வாங்க. இதை அவிச்சு உள்ள இருக்க சதையை சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நல்ல ஸ்ட்ராங்கானவன். ஓடு மேலே அந்த ஓடு இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஆமை ஓடு மாதிரி இருக்கு. ஏதோ சொல்ல வரான். அப்பா 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 ஏ அப்பா வரேன்டா, அப்பா வரேன்டா, அப்பா அப்பா வரேன்டா. இது அப்படிதான் போடணும் போல. ஏ அப்பா வரேன்டா, அப்பா வரேன்டா, அப்பா அப்பா வரேன்டா. ஏ அதோ போறேன்டா, இதோ போறேன்டா, இங்க போறேன்டா, அங்க போறேன்டா. நல்லா இருக்குல்ல? ஃபைனலா 2ஆம் பாடு முடிஞ்சு எல்லாத்தையும் புறக்கி முடிச்சாச்சு. என்ன பாருங்க, எல்லா வெரைட்டிஸையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு. நமக்கு பாடு அளவுக்கு மீன் கிடைச்சான்னு கேட்டுச்சுன்னா கம்மி தான், ஆனால் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா நமக்கு மீன் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடு வங்கடை நிறையா கிடச்சிருக்கு. இந்த இருக்கலாம், இந்த மீன் தான். இவன் தான் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கான். அப்புறம் ஊழா கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்கு. 2-3 வட்டம் இருக்குது, பார்க்க முடியுது. அப்புறம் அயில பார்க்க முடியுது. போன பாடுபட்ட வெரைட்டிகள் தான் இந்த பாடு வந்திருக்கு. அடுத்த பாடு இந்த இதே வெரைட்டி தான் வரும். ஆனால் கூடுமா குறையுமா அதுதான் சஸ்பென்ஸு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு சூப்பரான மீனை காட்ட போகிறேன். கடல்ல எவ்வளோ அழகழகான மீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? தொட்டியில் வளர்க்குற மீன் மாதிரியே இருக்கான். 2 பாடு வலையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிடணும்ல. இந்த பாடுபட்ட அயில, ஃப்ரெஷ்ஷான அயில. இங்கே பாருங்க, துடிக்க கிடங்க எல்லாம். இதான் இப்போ நமக்கு குழம்பு சாப்பிட வர மதியம். கடல் மேலே ஃப்ரெஷ்ஷான ஒரு அயில மீன் குழம்பு சமைப்போமா? கம் ஆன்.
போட்டு இழுக்கிறத தெரியுதா? வண்டி ஓட்டியாச்சு. இழுப்பக்கா. வருது வேசா. Oh my God! ஊழா எல்லாம் ஊழலாம் இருக்கு. டைட் மூணு கம்பாவா? இங்க கொண்டு வா. அப்பா பட்டை பள்ளம் வெறும் பட்டையெல்லாம் நிக்குங்க. கூழ்வாளையா இந்த மீன் தானே, பொட்டி மீன் தானே நிக்கா. என்ன பாச ஏறிட்டு மேலே கொஞ்சம் மார்க்கு கோழி தான் ஏறி இருக்கு. மார்க்கு பின்னாடி இது என்ன చాలా కరెక్ట్ லேசா எடுக்கல லேசா என்ன தள்ளுங்க ஏடு அவுத்து விடு தம்பி. பிடிக்கல யாரு கோழி கோழி புலுக்கு பிறந்தா யாருங்க புள்ள
எல்லாமே கோழி கோழி தான் வந்திருக்காங்க. கோழி வேஸ்ட் மீன்கள் வேற வந்து கை வச்சு என்ற அளவு தான் இருக்கு. கடைசி பாடு வளையுது. बाप है राजस्थान में तेरा बाप में पर ஃப்ரெஷ்ஷாக பண்ணிருக்கான். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி இப்போ பாஞ்சு வந்துருக்கேன். ஃபுல்லாக ஃபுல்லாக அண்ணா குறுக்க வராது என்ன ஏ கடவுளை என்னே காய்ஸ் இன்னைக்கு பிஷிங் வந்து இனிதே நிறைவேறியது. கரையை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 பாடு வலை வச்சோம். ஓகே, நஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக நமக்கு கிடச்சிருக்கு. ஆண்டவர் வந்து முதல் நாள் நமக்கு கருணை காமிச்சிருக்காங்க. அந்த மீனை பிடிச்சிட்டு இப்போ கரைக்கு போகிறோம். மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:40 இப்படி தான் இருக்குது நிலைமை. இப்படி தான் மணி 6:40 ஒரு 1 மணி நேரத்தில் கரைக்கு போயிடுவோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கரைக்கு போகிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மீனை விற்று ஒதுங்கலாம். இன்னொன்று விலையும் நமக்கு நல்ல விலை கிடைக்கும். ஓகே, ஏன்னா முதல்ல வர்றவங்களுக்கு தான் அந்த மீனுக்கு விலை வந்து கொஞ்சம் தங்க விலை மாதிரி கிடைக்கும். அதனால் மீனை தங்கமாக மாற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புற வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தா ஒரு ஃபாலோ, அவ்வளோதான். வேறு என்னத்தை கேட்க போகிறேன், பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். முடிஞ்சா
கொண்டாய்க்க